ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி யோனாவின் புஸ்தகத்தை மையமாய் கொண்ட ஒரு செய்தி. இந்த செய்தியினுடைய கருப்பொருள் என்னவென்றால், ஹவு டு சேஞ்ச் a சிட்டி, ஒரு பட்டணத்தை எப்படி மாற்ற முடியும். அன்பானவர்களே, நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம், தேவனே எங்கள் பட்டணத்தை மாற்றும். நமக்கு முன்னோடியே இருந்த பரிசுத்தவான்கள் ஜெபித்தார்கள். ஜான் நாக்ஸ் அவர் ஜெபித்தார், தேவனே ஸ்காட்லாந்து எனக்கு தாரும். அப்படி ஒவ்வொரு தெய்வ மனிதர்களுமே இந்த பட்டணத்தை எனக்கு தாரும். ஜான் வெஸ்லி, இங்கிலாந்து எனக்கு வேல்ஸ் எனக்கு தாரும் ஆண்டவரே. அன்பார்களே, உங்கள் பாரம் என்னுடைய பாரமும், நம்முடைய பட்டணம் இயேசுவுக்கு சொந்தமாய் மாற வேண்டும். நீங்கள் எந்த பட்டணத்தில் இருந்தாலும் தேவன் ஒரு குறிக்கோளோடு தான் அந்த பட்டணத்தில் வைத்திருக்கிறார். ஒருவேளை கிராமமா இருக்கலாம், பின்தங்கிய ஒரு இடமா இருக்கலாம். தேவன் உங்களையும் என்னையும் ஒரு நோக்கத்தோடு கூட தான் இந்த பட்டணத்துல வைத்திருக்கிறார். நான் சென்னையில் இருக்கிறேன், அப்படியானால் ஒரு தேவன் நோக்கத்தோடு கூட தான் என்னை வைத்திருக்கிறார். பல நேரங்களிலே அங்கு சென்றால் நன்றாயிருக்கும், இருந்தால் நன்றாயிருக்கும், இல்லை. காரியத்தை சொல்ல நம்புகிறேன், நீங்கள் யாராயிருந்தால், எங்கே இருந்தால் சிறப்பாயிருப்பீர்களோ அங்கே உங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் யாராயிருந்தால், எங்கே இருந்தால் தேவனுக்கு மகிமையா இருக்க முடியுமோ அங்கே உழைத்திருக்கிறார். பல நேரங்களில் நம்முடைய எண்ணம் எப்படித்தான், அங்கிருந்தால், இங்கிருந்திருந்தால், அந்த பட்டணத்தில் இருந்திருந்தால், இல்லை. எந்த பட்டணத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறாரோ அதே பட்டணத்துல ஆண்டவர் உங்களை பயன்படுத்த முடியும். நாளில இந்த யோனாவின் புஸ்தகத்துல ஒரு 3 கதாபாத்திரங்கள் இருக்கிறது. ஒன்று யோனா. அவருக்கு சொல்வேனேயானால் எல்லாரும் பின்மாறி போனவர்கள் அப்படிலாம் சொல்லுவாங்க, உண்மை. ஆனால் ஒரு தயக்கம் நிறைந்த மனிதன், சந்தேகம் நிறைந்த மனிதன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு ஊழியர்களே, தேவன் உங்களை அழைத்திருக்கிறார், உங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஒரு மேலான நோக்கத்திற்கென்று உங்களை என்னை தெரிந்திருக்கிறார். தயக்கமேன், கலக்கமேன். ஆண்டவர் ஒரு குறிக்கோளோடு, ஒரு நோக்கத்தோடு உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். எனவே தயக்கம் வேண்டாம், கலக்கம் வேண்டாம். இரண்டாவது நினிவே. அது அந்த பட்டணம் என்னென்றால் ஒரு பொல்லாத, ஒரு கொடூரமான, துன்மார்க்கு நிறைந்த ஒரு பட்டணம், விக்கெட் சிட்டி. அந்த பட்டணத்தில் தான் கர்த்தர் உங்களை என்னை வைத்திருக்கிறார். மூன்றாவதாக அங்கே அன்பான தேவனை நாம் பார்க்கிறோம். கவனியங்கள், ஒரு 3 முக்கோணங்கள். அன்பான தேவன், தயக்கம் நிறைந்த ஒரு மனிதன், கொடூரமான ஒரு பட்டணம். இது அன்றைக்கும் உண்மை, இன்றைக்கும் உண்மை. ஆண்டவர் உங்களையும் என்னையும், அன்பானவர்களே, ஆரம்பத்தில் சொன்னது போல ஒவ்வொரு இடத்திலையும் கர்த்தர் நோக்கத்தில் வைத்திருக்கிறார். அநேகர் இன்றைக்கு மும்பையிலே அதிகமான இந்த சிவப்பு விளக்கு மத்தியிலே ஊழியம் செய்கிற அநேகர் தெரியும். They are working in red light area. பலமுறை நான் நியூயார்க் பட்டணத்துல பிரான்ஸ் என்ற இடத்துல பலமுறை போயிருக்கிறேன். ஒரு கொடூரமான இடம். அங்கதான் மிகப்பெரிய மனிதர்கள் உருவாக்கப்பட்ட இடம். டேவிட் வில்கர்சன் அங்கதான் இருந்தார். நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், அன்பான தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட இடத்துல கூட அவர் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஊழியத்தை ஆரம்பித்திருக்கிறார். நினைக்கலாம், இவர்கள் பொல்லாதவர்கள். இன்றைக்கு அநேகம் சொல்கிற வார்த்தை பொல்லாத ஜனங்கள், பொல்லாத மக்கள். இல்லை, நான் இங்கே ஒரு 5 குறிப்புகளை சொல்ல விரும்புகிறேன். கவனியுங்கள். ஆண்டவர் உங்களை எங்கே வைத்திருக்கிறாரோ அங்கே தைரியமாயிருங்கள், தடுமாற்ற வேண்டாம். அங்கே இன்னொரு கூட சொல்லப்படுகிறேன். அங்கே யோனா புஸ்தகத்துல ஒரு மீனை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். அவனுடைய கருத்து என்னவென்றால், அன்பானவர்களே, சில நேரங்களிலே ஆண்டவர் நம்மை மாற்றுவதற்கு பல பல மனிதர்களை பயன்படுத்துகிறார், பொருட்களை பயன்படுத்துகிறார், சூழ்நிலைகளை பயன்படுத்துகிறார். God used as a change of an instrument. தேவன் நம்மை உருவாக்குவதற்கு, நம்மை மாற்றுவதற்கு, நம்மை, அன்பானவர்களே, நம்மை உருமாற்றம் செய்வதற்கு ஆண்டவர் பல காரியங்களை, பலரை பயன்படுத்துகிறார். தாவீதுக்கு ஒரு சவுல். அன்பானவர்களே, பல நேரங்களிலே ஆண்டவர் நம்மை உருமாற்றம் செய்வதற்காகவே சிலரை கர்த்தர் பூமியில் வைத்திருக்கிறார். இங்கே யோனாவுக்கு ஒரு மீனை ஆயத்தம் பண்ணினார். இந்த நாளின் செய்தி என்னவென்றால், ஒரு பட்டணத்தை எப்படி மாற்றுவது. திரும்ப சொல்லுகிறேன், என்னுடைய முதல் குறிப்பு யோனாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 வசனம். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, ஆண்டவருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போ. அடுத்த வார்த்தை, the call of God.
இரண்டாவது, அதற்கு விரோதமாக பிரசங்கம் பண்ணேன். மூன்றாவது, அவருடைய அக்கிரமம் என் சமூகத்திலே வந்து எட்டினது. 3ஆம் வசனம், அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தின்று விலகி தர்ஷீஷுக்கு ஓடி போகும்படி கட்டளை அவன் ஓடி போனான். ஒரு கப்பலை கண்டான், கூலி கொடுத்தான். கர்த்தருடைய சமூகத்தின்று விலகி போடும்படி அவன் தர்ஷீஷுக்கு போக அவன் கப்பல் ஏறினான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புதேவ பிள்ளையே, உன்னை ஆண்டவர் எங்கு வைத்திருக்கிறார்? டோன்ட் ரன் ஃப்ரம் காட்ஸ் பிளான். தேவ திட்டத்தை விட்டு, தேவ தீர்மானத்தை விட்டு. சந்தனங்களிலே தேவன் சொல்லுவதும் அவர் நம்ம கட்டளை கொடுப்பதும் கடினமான ஒன்றா இருக்கலாம். பல நேரங்களில் இது முடியாது, இது சாத்தியமில்லை. டோன்ட் ரன் ஃப்ரம் ஆட் டியூட்டி. உன்னுடைய கடினமான வேலையிலிருந்து நீ ஓட வேண்டாம். அன்பு தேவ பிள்ளையே, when you run away from the problem, you became the problem. நீ எந்த அளவுக்கு ஓடுகிறாயோ அந்த அளவுக்கு நீ பிரச்சனையாய் மாறிவிடுவாய். எனவே தேவ பிள்ளையே, ஆண்டவர் உன்னை ஒரு இடத்துக்கு அனுப்புகிறன்னு சொன்னால் இதனிடத்துல சொன்னார், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? உன்னை அழைத்தவர் நான், உன்னை அனுப்புகிறவர் நான், உன்னை நடத்துகிறவர் நான். என் அன்பு தேவ பிள்ளையே, நான் அநேக ஊழியர்களை பார்க்கிறேன். அழைப்பை விட்டு விட்டு வியாபாரம், மளிகை கடை, ஹோட்டல், அல்லாவிட்டால் இந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ், அதாவது இந்த இடைத்தரகர்கள், இந்த பெண் பார்ப்பது, மேரேஜ் பியூரோ, இதெல்லாம் அழைப்புக்கு விரோதமானது. நீ எதற்காக அழைக்கப்பட்ட? இன்னும் சில ஊழியர்கள் அரசியல், சிலருக்கு அடியாட்களா இருக்கிறார்கள். ஒவ்வொரு ஊழியருமே ஏதோ ஒரு கட்சியில இன்னைக்கு தங்களை ஐக்கியப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். ஒரு கேட்டேன், இங்கே சபையின் பெயர் இருக்கிறது, வலது பக்கத்துல இடது பக்கத்துல ஒரு கட்சியின் பெயர் இருக்கிறது, அந்த பகுதி செயலாளரா இருக்கிறார். நான் கேட்டேன், எந்த விதத்துல நியாயம்? அதுவும் ஆலயத்தின் சுவற்றிலே. அதுக்கு சொன்ன வார்த்தை, அவர்தான் என்னை காப்பாற்றுகிறார். பிரச்சனை வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, எதிர்ப்புகள் வரும்போது இந்த கட்சி என்னை காப்பாற்றுகிறது. எத்தனை மதியீனமான வார்த்தை! ஒரு மனிதனை காப்பாற்ற முடியாது. அவர் ஆளுகிறவர், அரசாட்சி பண்ணுகிறவர், காலங்களுக்கும் ராஜாவா இருக்கிறார். இந்த அரசியல் கட்சிகள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலம்தான், 5 ஆண்டுகள். ஆனால் இவரோ காலங்களுக்கும் ராஜாவா இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, டோன்ட் ரன் ஆஃப்டர் மேன், ரன் ஆஃப்டர் காட். மனிதனுக்கு பின்னால் ஓடாதே, தேவனுக்கு பின்னாலே ஓடும். திரும்ப சொல்லுகிறேன் அன்பானவரே, தேவ வார்த்தையை செயல்படுத்துவது சற்று கடினமானதுதான், ஆனால் சாத்தியமானது. திரும்ப சொல்லுகிறேன், ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, யோனாவுக்கு உண்டாகி. எத்தனை பெரிய மேன்மை! கோடிக்கணக்கான மக்களுக்கு அந்த வார்த்தை இல்லை. கோடிக்கணக்கான மக்களோடு தேவன் பேசுவதில்லை. கோடிக்கணக்கான மக்களுக்கு அந்த அழைப்பு இல்லை. என் அன்பு ஊழியரே, உனக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது, உனக்கு ஒரு வார்த்தை இருக்கிறது, உனக்கு ஒரு தேவனுடைய கிருபை இருக்கிறது. ஆண்டவர் என்னை அழைக்கும் போது ஒரு வார்த்தையை சொன்னார். எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அந்த வார்த்தை இன்னும் என் உள்ளத்திலே பசுமையா இருக்கிறது. அப்படியானால் யூ ஆர் a most privileged person in the world. உலகத்திலே நீ மிகுந்த பாக்கியம் பெற்றவன். ஏனென்றால் தேவனுடைய அழைப்பு, தேவனுடைய வார்த்தை, அது மட்டுமல்ல கர்த்தருடைய வார்த்தை உனக்குள் இருக்கிறது. திரும்ப சொல்லுகிறேன் அன்பான தேவ பிள்ளையே, நீ அதாவது தேவனுக்கு விரோதமாய் செயல்பட வேண்டாம். அந்த வார்த்தை சொல்லுகிறது, யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி, அழைக்கப்பட்டவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனுடைய வார்த்தைக்கு சொந்தக்காரன், விலகி எங்கே போனானா அது வருஷம் ஓடி போகும்படி. டோன்ட் ரன் அவே ஃப்ரம் காட். ஏழ்மைகள் உண்டு, வறுமைகள் உண்டு. இதைத்தான் அன்றைக்கு நகோமி செய்தாள். கொஞ்சம் பஞ்சம். எனவே அவள் மோவாபுக்கு போனாள். முடிவு என்ன? கணவன் இழந்தாள், 2 பிள்ளைகளையும் இழந்தாள், தனித்து விடப்பட்டவளானாள். she lost the hope. நம்பிக்கை இல்லை, உதவி இல்லை, நாதி இல்லை, எதுவுமே இல்லை. பேதுரு யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம், மீன் பிடிக்க போகிறேன். நினைத்தான், மை லைஃப் இஸ் ஓவர், என் தேவையை நான் தான் சந்திக்க வேண்டும். ராமுழுதும் பிரயாசப்பட்டான், ஒன்றும் அகப்படவில்லை. ஆபிரகாம் கொஞ்ச காலத்து பஞ்சம், எகிப்துக்கு போனான். அங்கே தன் மனைவியை சகோதரி என்று சொல்லும்படியாய் ஒரு கட்டாயத்துக்குள்ளே தள்ளப்பட்டான். he lost his calling. அபிமெலேக்கு சொல்லுகிற வார்த்தை, ஏன் இப்படி செய்தாய்? கவனிங்கள்,
ஒரு உலக மனிதன் தான், ஒரு ஆவிக்குரிய மனிதன் தான் உலக மனிதனை கேட்க வேண்டும், ஏன் இப்படி செய்தாய்? இங்கே ஒரு ஒரு உலக மனிதன் ஒரு ஆவிக்குரிய மனிதனை கேட்கிறான், ஏன் இப்படி செய்தாய்? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, டோன்ட் பிராக்டிஸ் விக்கெட் பிளான். உன்னுடைய திட்டங்கள் அல்ல, உன்னுடைய தீர்மானங்கள் அல்ல, உன்னுடைய செயல்பாடு அல்ல. இந்த முதல் குறிப்பு, டோன்ட் ரன் அவே ஃப்ரம் காட். இரண்டாவது, அன்பானவர்களே, பி கான்ஃபிடென்ட் வித் த சைன்ஸ் காட் ஹஸ் given. தேவன் தந்த அழைப்பிலே நம்பிக்கையாயிரு, உறுதியாயிரு, ஸ்திரமாயிரு. எல்லாமே எதிராக இருக்கலாம். பக்தன் பாடின போல, எல்லாமே உனக்கு எதிராய் வந்தாலும், எல்லாமே உனக்கு எதிராய் இருந்தாலும், வேதம் சொல்லுகிறது, அன்பு தேவ பிள்ளையே, they don't be confident with this God's word. தேவன் தந்த அந்த வார்த்தையிலே உறுதியாயிரு. இதைத்தான் மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே அன்றைக்கு இருந்த வேதபாரகர் பரிசேயர் அவர் நோக்கி சொன்னார்கள், எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம். அதுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை, இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள், ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறு அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. எத்தனை பெரிய மேன்மை! பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த யோனாவை புதிய ஏற்பாட்டிலே தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுகிறார். அதன் கருத்து என்னவென்றால், யோனா தீர்க்கதரிசியின் அடையாளம். அவனுக்கு ஒரு அடையாளத்தை தேவன் தந்தார். பட் ஸ்டில், அன்பா தேவ பிள்ளையே, அந்த அடையாளத்தை நீ பற்றி இருக்கிற, உனக்கு ஒரு அடையாளம் உண்டு. எசேக்கியேல் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 24. தேவன் சொன்னார், எசேக்கியேல் உங்களுக்கு அடையாளமா இருப்பான். அவன் இருந்தது ஒரு கேபார் நதி அண்டையிலே, சிறைப்பட்டவர்கள் மத்தியிலே. அப்படி சொல்கிறார், நீ எனக்கு அடையாளமா இருப்பாய். அந்த பட்ட நடுவிலே வானம் திறந்தது. தேவனுடைய சத்தத்தை கேட்டான். Hear the voice of God. Yes, saying the vision of God. வார்த்தையை கேட்டான், தரிசனத்தை பெற்றான். என்னை கேட்டுக்கொண்டு அன்பு பிள்ளையே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உங்களுக்கு ஒரு அடையாளத்தை தேவன் தந்திருக்கிறார். அதே அந்த யோனா கொடுக்கப்பட்ட அடையாளம் என்ன? மத்தேயு 12:40. யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீன் வயிற்றில் இருந்தது போல, மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். இங்கே நான் குறிப்பிட விரும்புகிற வார்த்தை என்னவென்றால், யோசித்து பாருங்கள், தன்னை யாரோடு ஒப்பிட்டு பேசுகிறார்? ஒரு யோனாவோடு. தயக்கமுள்ள மனிதன், கலக்கமுள்ள மனிதன், பின்மாறி போன மனிதன். இதுதான் ஆண்டவர். தூர போனாலும் உன்னை தேற்றுகிற ஆண்டவர், விழுந்து போனாலும் உன்னை தூக்கி விடுகிற ஆண்டவர், சோர்ந்து போனாலும் உன்னை இளைப்பாற பண்ணுகிற ஆண்டவர். ஆங்கிலத்தில் சொல்வார்கள், the friend of the fallen. விழுந்து போனவர்களுக்கு நண்பனாய் இருக்கிற ஒரு ஆண்டவர் இவர். யோசித்து பாருங்கள். அதாவது விழுந்து போன ஒரு மனிதன் தான், தயக்கம் நிறைந்த மனிதன், கலக்கம் நிறைந்த மனிதன், கேள்வி நிறைந்த ஒரு மனிதன், தன் சுய வழியை தேடின ஒரு மனிதன். ஆனால் தேவன் அவனோடு கூட தன்னை ஒப்பிட்டு சொல்லுகிறார். எத்தனை மேன்மை பாருங்கள். என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவரோடு ஒப்பிட்டு சொல்லுகிறார், என் பிள்ளையே. அதே யோவான் 21ஆம் அதிகாரத்துல, பிள்ளைகளே பிள்ளைகளே. அப்படியானால் இன்றும் உன்மேல் அக்கறை உள்ள ஒரு ஆண்டவர், இன்றும் உன்மேல் கரிசனை உள்ள ஆண்டவர், இன்றும் உன்னை தேடி வருகிற ஆண்டவர். ஃப்ரெண்ட் ஆஃப் த ஃபாலன், விழுந்து போனவனுக்கு நண்பனாய் இருக்கிறவர். இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை, அன்பானவர்களே, அதனுடைய கருத்து என்னவென்றால், இந்த அடையாளம் உங்களுக்கு போதுமானது. இட் இஸ் எனஃப். உங்களுக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை போதுமானது, உங்களுக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகம் போதுமானது, உங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபைகள் போதுமானது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. டோன்ட் கம்பேர் வித் சம்படி. யாரோடு ஒரு ஒப்பிட்டுக் கொள்ள வேண்டாம். எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை, எனக்கு வரங்கள் இல்லை. இல்லை. வாட் காட் ஹஸ் given, உங்களுக்கு என்னத்தை கொடுத்தாரோ அதுல திருப்தியாயிருங்கள். இருப்பதை கொண்டு சிறப்போடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். எனக்கு இருக்கிற வரம் இதுதான். என்னால் சிறப்பாய் பாட முடியவில்லை, என்னால் இசைக்கறி வாசிக்க முடியவில்லை. மற்றவர்களைப் போல அன்பானவர்களே, இன்றைக்கு நிறைய ஊழியக்காரன் பார்த்தீங்களா, ஹை ஜம்ப், லாங் ஜம்ப்லாம் பண்றாங்க. they are shouting, screaming. அதுவும் நம்மளால முடியல. தேவன் எதை தந்தாரோ, எனக்கு அதிகமான யோசிப்பது உண்டு. இன்றைக்கு இருக்கிற அநேக ஊழியர்கள் பயங்கர சத்தம். அது இருக்கட்டும், பரவாயில்லை. ஒரு காலத்துல நானும் அப்படி இருந்தேன். காலங்கள் மாற மாற அது குறைந்து விட்டது. திரும்ப நான் சொல்ல வந்த வார்த்தை, what God has given, it is enough. தேவன் எதை கொடுத்திருக்கிறாரோ அதில் மகிழ்ச்சியாயிருங்கள். மூன்றாவது நான் சொல்ல விரும்புகிறேன், கவனிங்க.
அதில் சொல்லப்பட்ட வார்த்தை 20, 30, 31. தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து நீங்கள் விசுவாசிக்கும்படி அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவன் அடையும்படி எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். நான் சொல்ல விரும்புகிற இரண்டாவது வார்த்தை, அன்பார்களே, தேவன் எதையெல்லாம் கொடுத்திருக்கிறாரோ அந்த வார்த்தை, எதையெல்லாம் உங்களுக்கு தந்திருக்கிறார். வார்த்தை கொடுத்திருக்கிறார், வல்லமை கொடுத்திருக்கிறார், கிருபை கொடுத்திருக்கிறார். நீ யார் என்பதை உலகத்தை அறிந்து கொள்ள, உறவுகளை அறிந்து கொள்ள, தேவனை அறிந்து கொள்ள God has given the grace. திரும்ப சொல்லுகிறேன், என்னுடைய இரண்டாவது குறிப்பு, be confident with the word of God. Number 1, don't run away from God's plan. தேவ திட்டத்தை விட்டு ஓட முயற்சிக்காதே. இரண்டாவது, be confident, அதிலே நம்பிக்கையாயிரு. மூன்றாவது சொல்ல விரும்புகிறேன், தேவன் எதை சொன்னார் அதை மட்டும் பேசு. இல்லாத ஒன்றை பேச வேண்டாம், எதையும் பேச வேண்டாம். தேவன் என்ன சொன்னாரோ, யோனான் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போ. இந்த வார்த்தை preach the word of God. இன்னைக்கு எல்லாம் நிறைய பேர் சொல்றாங்க, பேய் ஓட்டணும், பிசாசு ஓட்டணும், அற்புதங்களை செய்யணும். தட்ஸ் குட். அது எல்லாருக்கும் அந்த வரங்கள் இல்லை. பண்டைய பிள்ளை கிரகம் வார்த்தையை மட்டும் பேசினார். திரளான கூட்டங்கள். சமீபத்தில் நான் பாஸ்டர் பெனியின் அவருடைய செய்தியை கேட்டேன். ரொம்ப சிந்திக்க வைத்து அவர் சொல்லுகிறார், இப்பொழுது நான் பழைய பெனியின் அல்ல, ஒரு புதிய பெனியின். இதுவரை என் வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் வரங்களையும் நம்பினேன். அதனுடைய விளைவை நான் அறிந்து கொண்டேன். அது நிலையானதல்ல, வார்த்தை மட்டுமே நிலையானது. ஒரு ஆண்டிலே 4 முறை வேதத்தை வாசிக்கிறேன். சோ அற்புதங்களும் அடையாளங்களும் மறைந்துவிடும், ஆனால் வார்த்தை மறையாது. எனவேதான் அந்த நான் சொல்ல 3வது குறிப்பு, preach the word of God. அந்த வார்த்தை சொல்லுகிறேன், நீ போ. அது ஒரு வார்த்தை, அது வார்த்தை, உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை பிரசங்கி என்றார். உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை பேசு. நண்பர்களே, what God want teach, மக்களுக்கு என்ன விருப்பம் முக்கியம் அல்ல, நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை. இதை ஒரு சனிக்கிழமை மாலையில் நான் ஒளிப்பதிவு செய்கிறேன். நாளை காலையில் ஆராதனை, காலை மாலை 2 இடங்களிலே பேசுகிறேன். நான் கற்றுக்கொண்ட பாடம் என்னவென்றால், நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தை, அதை பிரசங்கம் பண்ணு. அடுத்து என்ன பேசுறாரு அல்ல. அன்பானவர்களே, சவுலுடைய அந்த வஸ்திரங்கள் தாவீதுக்கு பொருந்தாது. திரும்ப திரும்ப இன்னைக்கு ஆண்டு தேவ கிருபையினாலே நம்முடைய தமிழகத்துல அற்புதமாய் பேசுகிற அநேக தேவமணிகள் இருக்கிறார்கள். பல தேவமணிகள் இருக்கிறார்கள். கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். வார்த்தையை பேசுகிற, வார்த்தையை நல்ல ஆணித்தரமாய் பேசுகிற அநேக தேவமணிகள் இன்னைக்கு கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். உங்களுக்காக நன்றி சொல்லுவோம். ஆனால் உங்களுக்கும் ஒரு வார்த்தை தேவன் சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தையை படிக்கிறேன், நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தை. வாட் God teach you. உனக்கு என்ன வார்த்தை கற்பிக்கிறார்? உன் உள்ளங்களிலே, உன் சிந்தையிலே, உன் செவிகளிலே, உன்னுடைய ஆவியிலே, வாட் God teach. என்னுடைய 3வது குறிப்பு, அன்பானவர்களே, preach the word of God. அது என்ன செய்யும் தெரியுமா? It transform the people. அது ஜனங்களை மாற்றும், ஜனங்களுடைய வாழ்க்கையை ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். எனவேதான் ரோமர் 1:16 இப்படி சொல்லுகிறது, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு அது ரட்சிப்பு உண்டாகும். இந்த வார்த்தைகள் கவனிக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், அது ரட்சிப்பு உண்டாகும், தேவ பலனை தரும். You preach the word, God will do his work. உங்க வேலை நீங்க செய்யுங்க, அவர் வேலையை செய்வார். தயக்கம் வேண்டாம், கலக்கம் வேண்டாம், குழப்பம் வேண்டாம். எனவேதான் 1 பேதுரு 4:11 ஆவியானவர் சொல்கிறார், ஒருவன் போதித்தால் தேவனுடைய வார்த்தையின்படியே போதிக்க கடவன். சொல்லப்பட்ட தேவனுடைய வார்த்தையின்படியே அது வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் மகிமைப்படும்படி செய்வீர்களாக. உங்கள் அறிவு, உங்கள் திறமை, உங்கள் ஞானம், உங்களுடைய பராக்கிரம் தேவையில்லை. தேவன் கிறிஸ்து இயேசு மூலமாய் தேவன் மகிமைப்படும்படி அடுத்த வார்த்தை, அவரே, அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும். ஒருவேளை அநேகர் பாராட்டலாம். D.L. மோடி ஒரு முறை பிரசங்கித்த போது ஒரு வாலிபன் சொன்னானா, ஐயா உங்க பிரசங்கம் ரொம்ப அற்புதம், சூப்பர்,
அப்ப டிஎல் மோடி சொன்னாராம், இப்பதான் பிசாசு கூட சொல்லிட்டு போச்சுன்னாராம். சிலங்களை பாராட்டுவது நல்லதுதான், ஆனால் அந்த வார்த்தையை படிக்கிறேன் கேளுங்கள். அதாவது அவருக்கே மகிமை வல்லமை சதா காலங்களிலும். வார்த்தை பேசுற இன்னைக்கு கூட சமயத்துல ஒருத்தர் வந்து ஒரு 10 நிமிடங்களுக்கு முன்னால் ஒருவர் வந்தார். நான் முன்பின் பார்த்ததில்லை அவரை. தொலைக்காட்சியிலே பார்த்திருக்கிறார். பயங்கரமாய் புகழ்ந்தார். ஆனால் கிட்ட பேசும்போது தெரியுது, துர்நாற்றம் அடிக்கிறது அவருடைய வாயிலிருந்து. மது அறிந்திருக்கிறார். பாருங்க, அந்த புகழ்ச்சியிலே மயங்கி விட வேண்டாம். நான் சொன்ன அந்த வார்த்தை, உங்களுடைய செய்தியிலே அவர் மகிமைப்படுவாராக. உங்கள் செய்தி அவருக்கே கனத்தை உண்டு பண்ணுவதாக. அது சொல்லப்பட்ட வார்த்தை வல்லமையும் மகிமையும் சதா காலங்களிலும். எனவேதான் 2 தீமோத்தேயு 4:14 சொல்லுகிறது, 6 சொல்லுகிறது, அன்பானவர்களே, கடைசி நாட்களிலே வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் மக்கள் செவி கொடுப்பார்கள். என்னுடைய கருத்து என்னவென்றால், what God teach you, what God wants to preach you. நீ என்னத்தை பேசும்படி தேவன் சொல்லுகிறாரோ கவனிங்கள். மக்களுக்காக அல்ல. இன்னைக்கு ஜனங்களுக்கு செவித்தின உள்ள செய்திதான் விரும்புகிறார்கள். சர்க்கரை பந்தலிலே தேன் மாறி பொழிந்தது போல. நான் பல ஆறுதலான செய்திகளை பேசியிருக்கிறேன் இந்த ஊடகத்துல. சமீபத்தில் ஒரு செய்தியை சொன்னேன். சுகபோகமாய் வாழ்கிற உயிரோடு செத்தவன் பாவத்தினுடைய விளைவுகள் என்ன என்பதை குறித்து பேசினேன். அதை யாருமே பாராட்டுவதில்லை. அதை குறித்து ஒரு கமெண்ட்ஸ் கூட இல்லை. நான் சொல்ல வந்த வார்த்தை, இன்னைக்கு ஜனங்கள் ஏத்தான் விரும்புகிறாருங்க. சர்க்கரை பந்திலே தேன் வந்து பாய்ந்தது போல இல்லை. நான் சொல்ல வந்த 3வது குறிப்பு, preach the word of God. 4வது குறிப்பு, don't be afraid of the confrontation messages. அதாவது எதிர்மறையான பிரசங்கம் பண்ணும்போது பயப்படாதீங்க. யோனா 3:4. அவன் பிரவேசித்தான், ஒரு நாள் பிரயாணம் பண்ணினான். அவன் சொன்னான், இன்னும் 40 நாட்களே உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று கூறினான். யாரும் விரும்புறதில்லை. நீங்க பாருங்க, செய்தியில கூட இந்த கரெக்ட் பண்ணி பேசும்போது, கண்டம் பண்ணி பேசும்போது, அவளுக்கு புத்தி சொல்லி பேசும்போது nobody likes that. நீ தொலைக்காட்சி வருகிற எல்லா செய்திகளுமே உன்னை விசாரிப்பார், உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவன், கண்ணீர் துடைப்பார். அவசியம்தான். அதே வேளையிலே யூ மஸ்ட் பி கரெக்டட். நீங்களும் நானும் சரி செய்யப்பட வேண்டிய பல காரியங்கள் உண்டு. அவன் சொன்ன ஒரு வார்த்தை, யோனா சொன்ன வார்த்தை கவனியுங்கள். இந்த நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும். 4ஆம் வசனம். அடுத்து 9ஆம் வசனத்தை வாசிக்க கேளுங்கள். 9. அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, தேவன் உங்களுக்காக மனஸ்தாபப்படுவார், தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார். இங்க நான் 2 வாசல் விரும்புகிறேன். நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும். இன்னைக்கு தைரியமா சொல்றதுக்கு ரொம்ப கடினம். உடனே இடமாற்றம், உடனே சபை மாற்றம், இல்லாவிட்டால் போதகரோடு எதிர்வினை ஆற்றுவது, அவரை குறித்து பொதுவெளியிலே பேசுவது. என்னை கேட்டுக்கொண்டு பிள்ளையே, டோன்ட் பி அஃப்ரைட். அந்த கான்ஃபரன்டேஷன், மக்கள் இந்த எதிர்வினை ஆற்றுகளுக்கு பயப்படாதீங்க. நீங்களாக இருங்கள். கர்த்தர் உங்களுக்கு என்ற ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். எனவேதான் 2 தீமோத்தேயு 4:2 இப்படி சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு 4:2 கடைசி காலத்துல பொய்யர்கள் நிறைய பேசுவாங்க. 1 தீமோத்தேயு 4:2 விவாகம் பண்ணாதிருக்கவும், சத்தியத்தை அறிந்தவர்களுக்குள்ளேயும், அதாவது பொய்யர் கட்டளையிடுவார்கள். இன்னைக்கு அதிகமாக இன்றைக்கு துருபதேசங்கள் மலிந்திருக்கிறது. இந்த விசுவாச போதனைகள், செழிப்பின் போதனை எங்க பார்த்தாலும் ஜனங்களை விரும்புறாங்க. அப்படிப்பட்ட கூடுகைக்கு நிறைய போறாங்க. என் அன்புதே பிள்ளையே, preach the word, don't be afraid of the confrontation messages. இப்படிப்பட்ட மக்களுக்கு நீங்க பயப்படாதிருங்க. எனவேதான் வேதம் சொல்லுகிறது, கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, புறம்பேர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள், அவனவனுக்கு இன்னினபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று அறியும்படிக்கு வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேற்ற இருப்பதாக. என்னுடைய 4வது குறிப்பு, அன்பான் 4வது குறிப்பு, டோன்ட் பி அஃப்ரைட் ஆஃப் த கான்ஃபரன்டேஷன் மெசேஜஸ். இந்த எதிர்மறையான மக்களுக்கு பயப்பட வேண்டாம். உங்களை அழைத்தவர் கர்த்தர், அவர் அப்படியே உங்களை நடத்துவார். எனவேதான் யூதாவின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது,
நீங்கள் பகுத்தறிவு உள்ளவளாயிருந்து be spiritual and also அன்பான கருத்துப்படியே use your wisdom. 2 காரணம் சொல்லுங்கிறேன். wisdom with word. உங்களுடைய வார்த்தையில ஞானம் இருக்கட்டும். எனவேதான் திருமறை சொல்கிறது பகுத்தறிவு உள்ளவளாயிருந்து. சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து நீங்கள் இழுத்து விட்டு பயத்தோடு ரட்சித்து. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, தேவன் சொல்லுகிற வார்த்தை, டோன்ட் பி அஃப்ரைட். அக்கினிலிருந்து இழுத்து விட்டு மாமிசத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள். டோன்ட் பி அஃப்ரைட். என்ற 5வது குறிப்பு, ஃபீல் த அர்ஜென்சி ஆஃப் த டாஸ்க். உங்களுடைய நோக்கத்தினுடைய அவசியத்தின் உணருங்கள். அவசரத்தை உணருங்கள், அவசியத்தை உணருங்கள். இது அவசரத்தின் காலம், அவசியத்தின் காலம். வேதம் சொல்லுகிறது யோனான் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, நீ விரோதமாய் பிரசங்கி என்றார். 3:2, 3:3. கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவன் போனான். ஒரு ஆமென். கர்த்தருடைய வார்த்தையின்படியே. பொல்லாதவர்கள் தான், கேடுபாடு உள்ளவர்கள் தான், வில்லன்கள் தான், பயங்கரவாதிகள் தான். ஆனால் அந்த வார்த்தையின்படி அவன் போனான். என்ன நடந்தது எனக்கு தெரியுமா? நடந்தது, தேவன் அவன் மூலமாய் அற்புதங்களை செய்தார். அன்பானுடைய மூலமாய் ஆத்துமாக்களை கர்த்தர் ரட்சித்தார். அது மட்டுமல்ல, அந்த வார்த்தை சொல்லுகிறது, அன்பானுடைய தேவன் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே செய்யுங்கள். அதுல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, 1 கொரிந்தியர் 11:34. நீங்கள் நீதிக்கேற்ப விழித்துக் கொண்டு தெளிந்த புத்துளாயிருங்கள். சிலருக்கு தேவனை பற்றி அறிவில்லாதிருக்கிறார்கள், நீயோ பெருவழிகளிலும். லூக்கா 14:23. பெருவழிகளிலும் வேலி அருகிலும் போய் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, என் வீடு நிறையும்படி ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கொண்டு வாருங்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புடைய பிள்ளையே, தேவன் உங்களுக்கு என்னத்தை கொடுத்தார்? 2 காரியங்கள். ரெஸ்பான்சிபிலிட்டி, உங்கள் பொறுப்பை, உங்கள் கடமையை. தேவனுடைய அன்பா நியாய தீர்ப்பு சீக்கிரம் வருகிறது. எனவே இந்த பட்டணம் உங்கள் கையில். அது எது வேணாமா இருக்கலாம். சென்னையா இருக்கலாம், மும்பையா இருக்கலாம், மதுரையா இருக்கலாம், கன்னியாகுமரியா இருக்கலாம். இந்த பட்டணம் உங்கள் கையில். தேவன் உங்கள் கையில் கொடுத்ததை வீணாக்க வேண்டாம். நான் திரும்ப சொல்லுகிறேன், ஃபீல் த அர்ஜென்சி ஆஃப் த டாஸ்க். அந்த அவசியத்தை பாருங்கள், அவசரத்தை பாருங்கள். இது அவசியத்தின் ஊழியம், அவசரத்தின் ஊழியம், ஆண்டவரின் ஊழியம். 4 காரியத்தையும் சொல்லுகிறேன். டோன்ட் ரன் அவே ஃப்ரம் காட்ஸ் டாஸ்க். தேவனுடைய அழைப்பை விட்டு தூரமா போகாதீங்க. நம்பர் 2, பி கான்ஃபிடென்ட் இன் யுவர் காலிங். அழைப்பிலே உறுதியாயிருங்கள். தேவன் கொடுத்த செய்தியில உறுதியாயிருங்க. ஒருவேளை இன்னைக்கு ஏழ்மை இருக்கலாம், வறுமை இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். எல்லாவற்றையும் மாற்றுகிற கர்த்தர்களோடு கூட இருக்கிறார். 3ஆவது குறிப்பு, preach the word of God. சொந்த கதை, சோக கதை. இன்னைக்கு அநேகர் பிரசங்க பீடத்தை தன்னுடைய ஏழ்மையை சொல்லுகிற இடமாய் மாற்றுகிறார்கள். ஒரு சிலர் பிரசங்க பீடத்தை கற்களை எறிய இடமாய் மாற்றுகிறார்கள். நோ, preach the word. Pull pin, pull somebody from the pin. உங்கள் சொந்த கதைகளையும் சோக கதைகளையும் பேசுகிற இடம் அல்ல. preach the word. 4வது குறிப்பு, don't be afraid. ஜனங்களுக்கோ மனிதர்களுக்கோ பயப்பட வேண்டாம். அழைத்தவர் கர்த்தர், அனுப்பினவர் கர்த்தர், உங்களை போஷிக்கிறவர் கர்த்தர். 5வது, ஃபீல் த அர்ஜென்சி ஆஃப் யுவர் ஒர்க். உடைய ஊழியத்தினுடைய அவசரத்தையும் அவசியத்தையும் உணருங்கள். என்னை கேட்டுக்கொண்டு அன்பது பிள்ளையே, அப்படி செய்யும் போது பட்டணங்கள் மாறும், தேசங்கள் மாறும். வேதம் சொல்லுகிறது அவர்கள் மனம் திரும்பினார்கள். அவர்கள் மனம் திரும்பினார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பது பிள்ளையே, அவர்கள் மனம் திரும்பினார்கள், பொல்லாத வழியில் விட்டு திரும்பினார் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்தார். யோனா 3:10. அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள். என்னை கேட்டுக்கொண்டு அன்பது பிள்ளையே, அவர்கள் பொல்லா வழிகளை விட்டு திரும்பினார்கள். உன்னை கொண்டு, உன் ஊழியத்தை கொண்டு. சின்ன ஊழியமா இருக்கலாம், அற்பமான ஊழியம் இருக்கலாம். பட் God can change your city. God can change your village. God can change the place where you live. நீ வாழ்கிற அந்த இடத்தை தேவன் மாற்றுவார். அர்ப்பணிப்பாயா? தைரியமா இருங்க. அழைப்பு விட்டு ஓடாதீங்க. அழைத்தவரை மறந்துடாதீங்க. அத்தனை வார்த்தை மட்டும் பேசுங்க. அந்த காலங்களை உணருங்கள். உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன்.
ஜனங்கள் வார்த்தையை கேட்க உதவி செய்வார். உடைய ஊழியம் தெரியுமா? லூக்கா 14:23. பெருவழிகளிலும் சிறு வழிகளிலும் தேவனுடைய வார்த்தையை பேசுங்கள், தேவன் காரியங்களை மாற்றுவார். ஆமேன். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். நீர் எங்கள் பட்டணத்தை, எங்கள் தேசத்தை எங்கள் கையில கொடுத்திருக்கிறீர்கள். அந்த வார்த்தையை பேச, உடைய வல்லமை வெளிப்படுத்த, உடைய இரக்கத்தை வெளிப்படுத்த, உடைய காருண்யத்தை வெளிப்படுத்த நீர் எங்களை அழைத்திருக்கிறீர்கள். ஆம் தகப்பனே, சூழ்நிலைகளையும் மனிதர்களையும் மக்களையும் பார்க்காதபடி உம்மை மாத்திரம் பார்க்க உதவி செய்யும். நாங்கள் வசிக்கிற இந்தியாவில் எத்தனை எதிர்மறையான மனிதர்கள், எதிர்மறையான காரியங்கள், எல்லாமே எதிர்மறையா இருக்கிறது. அரசியல், ஆன்மீகம் எல்லாமே எதிர்மறையாய். அழைத்தவர் நீர் அல்லவா, அனுப்புகிறவர் நீர் அல்லவா. அந்த சொல்கிறது, ஜனங்கள் மனஸ்தாப்பட்டு கர்த்தரிடத்திலே திரும்பினார்கள். எங்கள் தேசம் திரும்பட்டும் ஐயா, எங்கள் மக்கள் திரும்பட்டும், எங்கள் பட்டணங்கள் திரும்பட்டும், எங்கள் உறவுகள் திரும்பட்டும், எங்கள் சொந்தங்கள் திரும்பட்டும். அப்படியே மாற்றும். உடைய வார்த்தை தைரியமாய் சொல்ல, அனுப்பினவரை உயர்த்தி காட்ட, ஆண்டவரே, நாங்கள் தயக்கத்தோடு அல்ல, கலக்கத்தோடு அல்ல, குழப்பத்தோடு அல்ல, நீ சொன்ன வார்த்தை அப்படியே சொல்ல எனக்கும் எங்களுக்கும் சகாயம் பண்ணும். எல்லா எதிர்மறையான சூழ்நிலைகளிலும் உமக்கென்று நிற்க, உமக்கென்று வாழ, உடைய வார்த்தையை பேச எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, டோன்ட் பி அஃப்ரைட். வார்த்தையை சொல்லுங்க, மொத்தம் கர்த்தர் பார்த்துப்பாரு. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.